குக் வித் கோமாளில ரொம்ப நாள் கழிச்சு ஒரு செலிப்ரேஷன் வீக் இந்த வாரம். ஸோ பயங்கரமான எபிசோடா ரொம்ப என்டர்டைன்மெண்டா இன்னைக்கு போயிருந்தது. ஸோ ஒரு எலிமினேஷன், ஒரு இம்யூனிட்டி, இந்த ரெண்டு ஃபீலிங் இல்லாம ஜாலியா சமைச்சா எப்படி இருக்குமோ அதுதான் இன்னைக்கோட எபிசோடு. அது மட்டும் இல்லாம என்னடா 5 குக்கு வந்துட்டாங்க, ஸோ குக் வித் கோமாளி சீக்கிரமா முடிய போதா அப்படின்ற ஃபீலிங் நமக்குள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா புதுசா திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அந்த வகையில அப்படின்ற மாதிரி 2 குக்கை உள்ள இறக்கியிருக்காங்க ஒயில் கார்டா. ஸோ அந்த 2 குக்கும் ஜென்ஸ் சைடு வந்திருக்காங்க. ஸோ ஒரு 4 பெண்கள் 3 ஆண்கள்ன்ற மாதிரி இப்போ ஒரு திரும்பவும் ஆண்கள் கூட்டம் அதிகமாயிருக்கு. இது ஒரு பக்கம். அடுத்துல பாத்தீங்கன்னா 2 குக்குல குக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா, ஸோ பழம்பெரும் நடிகர் வந்து நாகேஷோட பேரன் வந்து கஜேஷ். அவர் வந்து கேட்டரிங்லாம் படிச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்த உடனே பாத்தீங்கன்னா புகழ் ரொம்ப ஷாக் ஆயிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. இது வரைக்கும் நான் எங்கேயுமே சொன்னதில்லை, பட் நான் இங்கே உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சினிமா துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் அந்த வாய்ப்பு தேடி அலையும் போது பாத்தீங்கன்னா, ஸோ எனக்கு ஒரு 4-5 மாசம் இடம் கொடுத்து சாப்பாடு போட்டு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணது இவரு தான் அப்படின்றத ஸோ இங்க இடத்துல வந்து சொன்னாரு. ஸோ எந்த இடத்துலையுமே நான் அவனை பத்தி சொன்னதே கிடையாது, பட் இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன், கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும்ன்றத சொன்னாரு. பட் நிறைய பேர்லாம் பண்ண மாட்டாங்க. அவ்வளவு பெரிய ஒரு செலிபிரிட்டி வீட்ல இருந்து வர ஆளு இந்த பேரெல்லாம் நிறைய பேருக்கு பண்ண மாட்டாங்க. பட் அவர் இப்போ அந்த மாதிரி பண்றதால ஸோ அவர் என்ன மாதிரி மனுஷன்றதை நமக்கு புரிய வைக்கிறது ஒண்ணு. இரண்டாவது மெம்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிரண். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நிறைய மூவிஸ்லாம் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்ட் டைரக்டர். ஸோ சினிமாவை பொறுத்தவரையும் அந்த ஆர்ட் டைரக்டர்ன்றது முக்கியம். ஸோ அந்த செட்டு, ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி செட்டு போகிறதுக்கு முக்கிய ஆளாக இருந்தவர் கிரண். ஸோ அவரே குக் வித் கோமாளியில் செட்டு போட்ட ஆளே வந்து ஒரு குக்கிங் ஷோக்கு வர்றது நல்ல விஷயமா இருந்தது. இவங்க 2 பேர் தான் ஒயில் கார்டு என்ட்ரி. சரி, டேரெக்டாக வந்தவொடனே இந்த வாரத்தோட டாஸ்க் ஆரம்பிச்சிட்டாங்க. கோமாளி செலெக்ஷன் என்னன்னா, ஸோ தாண்டி ஜம்ப் பண்ணி போகல. ஸோ தாண்டின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த தாண்டி ஆட்டத்தில் வந்து பழம் இருக்கு. ஸோ அந்த பழத்தில் போய் நம்ம ஒத்த கால குதிப்போம். அந்த பழம் எந்த பழம் இருந்தோ அந்த பழத்தோட மாஸ்க் போட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாங்க. அதுதான் நம்ம கோமாளி. அதுல ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் என்னன்னா, கோல்டன் பழம்ன்ற ஒரு பழம் இருக்கு. அதை வந்து சுஷ்டி சூஸ் பண்ணி குரேஷியை சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த இது என்னன்னா, குரேஷி வேற யாரு சூஸ் பண்ணியிருந்தாலுமே ஸோ சுஷ்டி கேட்டா குரேஷி அவங்களுக்கு வந்துருவாங்கன்றதுதான் ரூல். ஸோ அந்த வகையில கோல்டன் எக் வந்து சுஷ்டிக்கு போயிட்டு அழகா சுஷ்டி சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அட்வான்டேஜா வின் பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கையோட சுஷ்டி சூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடந்தது தான் ஒரு பரிதாபம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ டேரக்டா வந்து அட்வான்டேஜ் 1 டாஸ்க் போயிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ வேர்க்கல்ல மிளகா வந்து சட்னி அரைக்கணும். ஸோ அம்மியில, ஸோ மிக்சியில் அரைக்கிறது தான் இப்போ கேள்விப்படுறோம், பட் அம்மியில கஷ்டப்பட்டு அரைப்பாங்களே. ஸோ அந்த அம்மியில அரைக்கணும். பட் அதை தண்ணி வந்து நீங்கள் தண்ணியை லிமிட்டடாக தான் கொடுப்போம். ஸோ தண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா என்ன பண்ணணும், மற்ற கொங்குகளை நீங்கள் கலாய்க்கணும். இது வச்சு செய்கிற மாதிரி ஒரு ஜோக்கை சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து சுஷ்டி, அதுக்கப்புறம் ஜிபி முத்துல ஆண்டி ஒரு எருமை அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் காமெடியாக வேற லெவலாக போயிட்டு இருந்தது. அந்த வகையில பாத்தீங்கன்னா இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். அட்வான்டேஜ் டாஸ்க் 1ல ஃபர்ஸ்ட் வந்து மைன் கோபி ஜெயிக்கிறாரு ஃபர்ஸ்ட். 2வது இடத்துல பாத்தீங்கன்னா சிவாங்கி எடுக்கிறாங்க. 3வது இடத்துல பாத்தீங்கன்னா புகழ். இந்த 3 கேரக்டரும் வந்துட்டாங்க. ஸோ அடுத்து அந்த 3 பேர்ல யார் அந்த செகண்ட் அட்வான்டேஜ் 2 வின் பண்ண போறாங்க அப்படின்றதுலாம் இங்க கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவே ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க. என்ன டாஸ்க்னா, ஒரு பால்ஸ் நிறைஞ்ச ஒரு பாக்ஸ்ல வந்து இன்கிரீடியண்டா போட்டிருக்காங்க 10 இன்கிரீடியன்ட். பட் அந்த இன்கிரீடியன்ட் லிஸ்ட் வந்து ஒரு ஷீட்ல இருக்கும். அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு சொல்லணும். பட் கோமாளி என்ன பண்ணுவாரு, கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு கையில அந்த அவங்க சொல்ற இன்கிரீடியன்ட் கரெக்டா எடுக்கணும். ஸோ அந்த இன்கிரீடியன்ட் எடுக்கணும் 90 செகண்ட்ல. ஒருவேளை அவங்க அடுத்த இன்கிரீடியன்ட் சொல்லிட்டு அடுத்த இன்கிரீடியன்ட் எடுக்க போயிட்டாங்கன்னா, ஸோ முன்னாடி சொன்ன இன்கிரீடியன்ட் எடுத்தாரா கணக்கு இல்லை. ஸோ வந்து நீங்க சொல்லும் போது அந்த இன்கிரீடியன்ட்டை மட்டும் எடுக்கணும், வேற எதாவது எடுத்தாலும் அது கணக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போன மைன் கோபி ஆள் கோமாளி வந்து தங்கத்தூரை 1 கண்டுபிடிக்கிறாரு. 2வது சிவாங்கி சார்பில் ஜிபி முத்து போறாரு, 1 கண்டுபிடிக்கிறாரு. 3வது புகழ் போறாரு, ஒண்ணுமே கண்டுபிடிக்கல. ஸோ டை பிரேக்கர் ஆயிருது, 1-1 டை பிரேக்கர்ல. ஸோ கடைசியா ஒரு சேலஞ்ச் வைக்கிறாங்க. ஸோ இதுல இருக்க ஒரு இன்கிரீடியன்ட்டை 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிங்க, யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜிபி முத்து அந்த தக்காளியை கண்டுபிடிச்சு ஒரு பக்கம் அட்வான்டேஜ் வந்து சிவாங்கிக்கு வாங்கி கொடுக்குறாரு. பல நாள் களவா இருந்தாங்க சிவாங்கி. அட்வான்டேஜ் நான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாருக்கு அந்த அட்வான்டேஜ் ஜெயிக்கணுமோ இல்லையா, குரேஷியை விட நான் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்றதுல குரேஷிக்கு எதிராக இந்த ஒரு அட்வான்டேஜ் ஜெயிச்சு குரேஷியை பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கா இருந்தது. ஏன்னா பல நாள் பாவம் வச்சு சிவாங்கியை சம்பவம் செஞ்சல, இப்போ அட்வான்டேஜ் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் அட்வான்டேஜை வின் பண்ணாலும் இது ஒரு செலிப்ரேஷன் வீக் தான். என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.